பரவாயில்ல ஏசிபி, கலக்குற. ஹேட்ஸ் ஆஃப். थेफ्ट केस रमेश தானே நீ? ஆமா சார். சார் நான் ஒண்ணு பண்ணல கேஸ் உள்ள வச்சிருக்கேன். வண்டில என்ன பண்ணிட்டு இருக்க? சார் நான் என்ன பண்ண போறேன்? சார் சொன்னா கேளுங்க சார். சார் சட்டை விடுங்க சார். சார் சொன்னா கேளுங்க சார். சார் நான் ஹோட்டல்ல வேலை பார்க்கறேன் சார். இப்போ எந்த தப்பு பண்றது இல்ல. ஆஹா, செயின் கேஸ் உள்ள வச்சத மனசுல வச்சிக்கிட்டு பைக்ல எழுதி மிரட்டறியா நீ? இல்ல சார் நான் அந்த மாதிரி பைக்ல எழுதி சார். அவன் ஹோட்டல்ல வேலை செய்ற, அவனை போய் மிரட்டுறீங்க? நீங்க யாரு? அவன் ஹோட்டல் பக்கத்துல பொட்டி கடை வச்சிருக்க. டெய்லி ஸ்டேஷனுக்கு வந்து கண்டிப்பா கையெழுத்து போடணும், புரியுதா? சரிங்க சார். या देवी सर्वभूतेषु मातृरूपिणे संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः. வணக்கம் சார். என் பேர் அகிலானந்தன். சுவாமி போதானந்தாவோட எல்லா ஆசிரமத்துக்கும் நான் தான் இன்சார்ஜ். போலீஸ்காரங்க நீங்க விசாரணைக்கு வந்திருக்கிறதா சொன்னாங்க. நான் என்ன உதவி செய்யணும்? இவங்கள உங்களுக்கு தெரியுமா? ரொம்ப நல்லா தெரியுமே. எனக்கு முன்னாடி என் போஸ்ட்ல இவங்க தான் இருந்தாங்க. நல்லா பார்த்து சொல்லுங்க. ஆமா சார். இவங்க பேரு கேத்தரின். ஆஸ்திரேலியாவில் வந்து இங்க வந்து செட்டில் ஆனவங்க. சுவாமிகளோட போதனைகளை கேட்டு கேட்டு அவரோட சிஷ்யா அவருக்கு சேவை செய்ய இங்கேயே ஆசிரமத்துல தங்கிட்டவங்க. சரியா சொல்லணும்னா சுவாமிஜிக்கு அடுத்தபடியா இவங்க தான் எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருந்தோம். சரி, அவங்கள கொஞ்சம் வர சொல்லுங்க. சாரி சார், அவங்க இங்க இல்ல. இல்லையா? அப்ப அவங்க எங்க இருப்பாங்க? சார், அவங்க இங்க இல்லைன்னு சொன்னது இந்த உலகத்திலேயே இல்லைன்னு தான். அவங்க இறந்துட்டாங்க. டிஏஜி செம்பக பாண்டியன்ட்ட கொஞ்சம் பேச வேண்டி இருக்கு. அவரோட பிரசன்ட் அட்ரஸ் கொஞ்சம் கிடைக்குமான்னு என்கிட்ட ஒரு லேடி கேட்டாங்க சார். எஸ் சார், கண்டிப்பா பேசுங்க. என்ன சொல்றீங்க? 2 நாளைக்கு முன்னாடி அவங்க டிஜிபி ஆபீஸுக்கு வந்த ப்ரூஃப் என்கிட்ட இருக்கு. கண்டிப்பா சான்ஸே இல்ல சார். சுவாமிஜி இறந்த பிறகு அவங்க ஆசிரமத்தை விட்டு வெளியேறிட்டாங்க. சொந்த ஊருக்கு போய் செட்டில் ஆயிருப்பாங்கன்னு நாங்கெல்லாம் நினைச்சோம். ஆனா 3 வாரத்துக்கு முன்னாடி பேப்பர்ல நியூஸை பார்த்த பிறகுதான் அவங்க இந்த 3 வருஷமா இங்கேயே எங்கேயோ இருந்து இறந்திருக்காங்கன்ற விஷயமே தெரிஞ்சுது. ஒரு நிமிஷம். இத பாருங்க சார். ஹேய், வாடா 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 வாடா, பெரிய மனுஷா உட்காரு. சிட்டி முழுக்க நீ கண்டுபிடிச்ச கேஸ பத்தி தான் ஒரே பேச்சா இருக்கு. ஆமா, நம்ம டிபார்ட்மெண்ட்ல உன்னை டிசியா ப்ரோமோட் பண்ணிருக்கிறதா சொன்னாங்க, உண்மைதானா? ஆமாடா, நேத்தே ஆர்டர் வந்துச்சு. அதை ஏன்டா இவ்வளவு சோகமா சொல்ற? எனி ப்ராப்ளம்? எஸ். குற்றவாளிகளுக்கெல்லாம் சிம்ம சொப்பனமா இருக்கிற உனக்கு என்னடா பிரச்சனை? இத பார். என்னது இது? பார்த்தா எது மாதிரி தெரியுது? ஏதோ சாம்பல் மாதிரி தெரியுது. என்ன சாம்பல்? அதை நீதான் கண்டுபிடிச்சு சொல்லணும்.
இது மனித சாம்பலா இருக்கிற பட்சத்துல விஷயத்தை டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணாம தனியா ஹேண்டில் பண்றது எவ்வளவு தூரத்து கரெக்ட்னு எனக்கு தெரியலையே. எதிரியோட மோட்டிவ் தெரியாம, அதுவும் ப்ரமோஷன் டைம்ல பிரஸ்ல தேவையில்லாத இந்த மாதிரி விஷயங்கள்ல என் பேர் அடிபடுறது எனக்கு பிடிக்கல. ஆளை நான் கண்டுபிடிச்சதும் ஏதாச்சும் பண்ணி கேஸை ஸ்ட்ராங் ஆக்கி அவனை உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன். எனக்காக நீ அன்அஃபிஷியலா ஒர்க் பண்ணி இந்த சாம்பல் யாரோடதுன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்காக தான் நான் உன்னோட டியூட்டி முடியிற டைம்ல வந்திருக்கேன். முடியுமா? நோ ப்ராப்ளம். இது என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். சரி, நான் நாளைக்கு உனக்கு ஃபோன் பண்றேனே. அப்புறம் வெறும் சாம்பலை வச்சுக்கிட்டு ஃபாரன்சிக்ல இது யாரோடது, அப்புறம் ஆனா பெண்ணான்றத கண்டுபிடிக்க முடியும் தானே? தாராளமா கண்டுபிடிச்சிடலாம். எல்லாத்துக்குமே ஆதாரம் டிஎன்ஏ தான். இந்த சாம்பல் துகள்கள்ல இருந்து ஒரே ஒரு குண்டூசி முனை அளவு எலும்பு கிடைச்சா கூட போதும். அத டிஎன்ஏ பரிசோதனைக்கு உட்படுத்தினா உண்மைகள் எல்லாம் வெளியில வந்துரும். குட். இந்த சாம்பல் ஒரு மனிதனுடையதா இல்ல மிருகத்தினுடையதா இல்ல வெறும் விறகு கட்டையை எரிச்சு கிடைச்சதான்னு தெரிஞ்சிடும். ஆனா பெண்ணான்றத எப்படி கண்டுபிடிப்பீங்க? சாம்பல்ல கிடைக்கிற ஒரு எலும்பு துகள்களை வச்சு டிஎன்ஏ பரிசோதனை நடத்தும் போது ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஒரு மனுஷனோட செல்லுல 23 ஜோடி குரோமோசோம்கள் இருக்கும். இந்த 23 ஜோடி குரோமோசோம்கள்ல 22 ஜோடி வர ஒரு ஆணுக்கும் சரி ஒரு பெண்ணுக்கும் சரி எந்த வித்தியாசமும் இருக்காது. ஆனா 23வது ஜோடி குரோமோசோம் தான் ஒரு நபர் ஆனா இல்ல பெண்ணாங்கிறத தீர்மானிக்குது. அந்த குரோமோசோம்ல 2 எக்ஸ் இருந்தா அது பெண். அதுவே 1 எக்ஸா இருந்து 1 ஒய்யா இருந்தா அது ஆண். ஐ சி. அப்புறம் அந்த ஆணுக்கோ இல்ல பெண்ணுக்கோ எவ்வளவு வயசு இருக்க முடியும்னு உங்களால கண்டுபிடிக்க முடியும் தானே? முடியும். சாம்பல்ல இருந்து எடுக்கப்பட்ட அந்த போன் பார்ட்டிகல்ல எவ்வளவு கால்சியம் டெபாசிட் ஆயிருக்குன்னு பார்த்து இறந்து போன அந்த ஆணுக்கோ பெண்ணுக்கோ எவ்வளவு வயசு இருக்குங்கிறத சுமார் 90% வரைக்கும் கெஸ் பண்ணிடலாம். இன்னும் ஒரு படி மேல போய் சிட்ரேட்னு ஒரு டெஸ்ட் எடுத்தா துல்லியமான வயசை கூட சொல்லிடலாம். ரொம்ப தேங்க்ஸ் குரு. ஒரு பொறுக்கி போலீஸ்காரன் கண்ணில் விரல விட்டு ஆட்டுறானேன்னு நேத்தெல்லாம் என்னால தூங்கவே முடியாம நைட்டெல்லாம் நரக நரக வேதனை அனுபவிச்சு. ஆனா இன்னைக்கு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. எப்போ வரட்டும் ரிசல்ட்டுக்கு? நானே உனக்கு ஃபோன் பண்றேன். வெரி குட். காத்துக்கிட்டு இருப்பேன். தேங்க்யூ. பாய். பாய். ஹலோ. எஸ். குட் மார்னிங் ஏசிபி சார். யாரு? பரவாயில்ல ஏசிபி சார், ரொம்ப சீக்கிரமே என்ன நீங்க நெருங்கிடுவீங்க மாதிரி தெரியுது. யாரா நீ? தில்லு இருந்தா நேர்ல வாடா.